படத்தில் நடிப்பதற்காக பெற்ற முன்பணத்தை நடிகர் ரவி மோகன் திரும்ப அளிக்காதது தொடர்பான வழக்கில் ஆவணங்களை தாக்கல் செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். படத்துல நடிப்பதற்காக பெற்ற 6 கோடி ரூபாய் முன்பணத்தை திருப்பி தர நடிகர் ரவி மோகனுக்கு உத்தரவிட கோரிதான் பாபி டச் கோல்டு யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட்ங்கிற நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருந்தது. இதற்கு எதிராக ரவி மோகன் என்ன செய்தார் என்றால், கொடுத்த கால் ஷீட்டை படத்தை தயாரிக்காம தமக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக கூறி 9 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க பாபி டச் கோல்டு யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் உத்தரவிட வேண்டும் என்று அவரும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் எதிரெதிரே தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கின் மூலம் எதிர்மறையான விளம்பரம் தான் ஏற்படும் என்று தெரிவித்த நீதிபதி, அதற்கு பதிலாக நீங்கள் பணத்தை திருப்பி தரந்து விடலாமே என ரவிமோகனுக்கு கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ரவிமோகன் தரப்பு வழக்கறிஞர் கார்த்திகை பாலன் வழக்குல நாங்கள் தரப்பு நியாயத்தை முன்வைக்க விரும்புவதாகவும், மேலும் அவர் படத்தில் அடிக்கும் போது பணத்தை திருப்ப அளிப்பதாக கூறியதை தயாரிப்பு நிறுவனம் ஏற்கவில்லை என்றும் கொடுத்த கால் ஷீட்டை பயன்படுத்தவில்லை என்றும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த தயாரிப்பு நிறுவனம் சார்பான ஆஜரான மூத்த வழக்கறிஞர் PS ராமன் மற்றும் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம் ஆகியோர் தனது மனைவியுடனான பிரச்சனையின் போது வாடகை வீட்டில் வசித்து வருவதாக அறிக்கை வெளியிட்ட நடிகர் ரவிமோகன் தற்போது சொந்த பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளதாகவும், தங்கள் நிறுவனம் அளித்த முன்படத்தை கொண்டு ரவிமோகன் தனது சொந்த பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். இதையடுத்து இருதரப்புக்கும் இடையான இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்ள மத்தியஸ்தரை தெரிவித்த நீதிபதி 9 கோடி ரூபாய் இழப்பீடு கோரியும் வேறு படங்களை வெளியிடவும் பாபி டச் கோல்டு யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு தடை கோரிய அந்த ரவிமோகன் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் 5 கோடியே 90 லட்சம் ரூபாய்க்கான அந்த சொத்து உத்தரவாதத்தை தாக்கல் செய்ய நடிகர் ரவிமோகனுக்கு உத்தரவிட்ட நீதிபதி அப்துல் குத்தூஸ் இந்த உத்தரவை நிறைவேற்றது தொடர்பாக 4 வாரங்கள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்திருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.